முழுமைப்படுத்த வேண்டிய இலக்கத்துக்கு அடுத்த இலக்கத்தை கவனிங்க. அது 5க்கு குறைவா இருக்கா, இல்ல 5க்கு சமமாவோ அல்லது அதிகமாவோ இருக்கான்னு பாருங்க. 5க்கு குறைவா இருக்கிறதுனால அந்த இலக்கத்தை பூஜ்ஜியமாக்கிட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து இலக்கங்களையும் பூஜ்ஜியமாக்கிட்டோம்னா நமக்கு முழுமைப்படுத்தப்பட்ட எண் கிடைச்சிரும். முழுமைப்படுத்த வேண்டிய இலக்கத்துக்கு அடுத்த இலக்கத்தை கவனிங்க. அது 5க்கு குறைவா இருக்கா, இல்ல 5க்கு சமமாவோ அல்லது அதிகமாவோ இருக்கான்னு பாருங்க. 5க்கு சமமா இருக்கிறதுனால முழுமைப்படுத்த வேண்டிய எண் கூட 1 கூட்டிட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து இலக்கங்களையும் பூஜ்ஜியமாக்கிட்டா நமக்கு முழுமைப்படுத்தப்பட்ட எண் கிடைச்சிரும்.